வாங்கினா தானே குடுக்கறதுக்கு கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவான்? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜ் வித்தாவது உங்க பாக்கிய செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட? நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன கோவப்படாதம்மா ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமையை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான். ரிப்பேர் பண்ணிட்டான்பான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான். வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் 1க்கு 2 பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அத வரா. ஏன் பயப்படுறீங்க? ஆளுக்கு ஒரு கட்டைய கையில எடுத்துக்கங்க. ராஜா இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? போங்க. அடியா? ஏய், அடி! தம்பி, சாவியை எடு. என்ன ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும்? என் தாயும் மலடுன்னு சொன்னான் ஒருத்தன். அந்த மாதிரி என்ன கெட்டவன் சொல்றது. உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட புள்ளை மாதிரி தெரியுது. இந்த பசங்களோட சேராத. ஏ கலரு, உன்னை பாத்துக்கிற. கண்ணா, அண்ணா, ரஜினி ஸ்டைலுமா? நான் தட்டி கேட்பேன், ஆனா கொட்டி கொடுப்பேன். இதான் உன் வீரமா? அடி வாங்கிட்டு நிக்கிறியே. நின்னானு பரவாயில்லைங்க, சோர்ந்துட்டாரு. இவர் நம்பினா அவ்வளவுதான். மா, சரியான அடி. சங்கரை ஏன் அடிக்கல நீ இன்னொரு நாள் சொல்றேன். ஆமா, கிழிச்ச. என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, வேலையை பாருங்க.
அண்ணி, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரே ஏசி போட்டு மாதிரி குளு குளுன்னு இல்ல. உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு. நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. ராஜு, உங்க அண்ணனுக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தது. இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேத்துப்பா. அது மட்டும் இல்ல, நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீ நேத்து அண்ணனை பார்த்தேன். என்னது? வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு. அண்ணி, மறுபடியும் நிஜமாவே அண்ணன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத. சாப்பிடு ராஜு. வா சங்கர், வா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கடத்திட்டு வந்துட்டேன். இந்தாங்க. வெரி குட். கட்டிக்கிட்டு வான்னு சொன்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரே ஆளு நீதான். நீ என் குரூப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயிலும் அசைக்க முடியாது. வெல் டன். எவ்வளவு வேணும்? நான் உங்ககிட்ட எப்போதுமே பேரம் பேசினதே கிடையாது. சரி, 10,000 எடுத்துக்க. உனக்கு எப்பவாவது பணம் தேவைன்னா என்கிட்ட வா. சங்கர், சங்கர், யார் பார்த்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா, பாத்தியா? நம்ம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா. இருந்தாலும் நான் தண்ணி போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன்? கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. இந்தாங்க, சாப்பிடலாம். வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம். தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக் இறங்கு. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். காட்டுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எவன்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சிலா போட்டு? இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். போ போ. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல் இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன்னு கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸை காட்டி கொடுக்க முயற்சி பண்ற.
வேண்டாம், அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ ஏன் அவன் வீட்டுக்கு போன? பொங்கல் கொடுத்த திருடங்களோட நீ ஏன் சகவாசம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவனோட சேர்ந்து ஏதாவது கொள்ளையடிச்சு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு பாக்குறியா? அவனுக்கு பொங்கல் விட்டு விட்டியே, நீ என்ன அவன் பொண்டாட்டியா? வாய மூடு. மனுஷன் நிதானம் இல்லாம தடுமாறி அவருக்கு உதவுன பொங்கல் விட்டுனேன், அது தப்பா? அது தப்புன்னா அந்த தப்புன்னு 1000 தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி. மறுபடியும் என் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். யாரையாவது என் காரை எடுத்துட்டு வருது? எங்காரியா எங்காரு? கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன்று வர சொன்னாங்க, நீ போய் பாரு. சார் சார், என் காரை ஒருத்தர் திருடிட்டு போறான் சார். நம்பர் என்ன? CIL 1273. கமான்.
சார் முட்டை போடியா எங்கயா முடி? ஐயோ என் முடி. என் வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும், அதான் என் ஆசை. யாரது? திருடா ராஜு, திருடா! சத்தம் போடாத. ஒரு திருடனை துரத்திட்டு வந்தோம். இந்த பக்கம் தான் வந்தான். வீட்டுக்குள்ள பூந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நான் இங்கதான் இருக்கேன். யாரும் வரல. சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. அண்ணி, அண்ணி, சங்கர் நீங்களா? அன்னிக்கு என்னாச்சு? போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது. நான் இங்க வந்து உழைஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுச்சு. என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும்? என்ன மாதிரியே இருக்கிற இவன் யார்? அவன் இவன் பேசுறதுக்கு நீ யாரு? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஏன் இங்க வந்த? ராஜு, போலீஸ் போன் பண்ண. வேண்டாம். நீ அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சங்கர், உங்க அன்ப பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன்னு இப்போ ராஜு, என்ன பேசுற நீ? ஒரு திருடனை உங்க அண்ணனுக்கு சமமா வச்சு பேச உனக்கு வெக்கமா இல்ல? தெருவுல ஓடுறதும் தண்ணிதான், கங்கையில ஓடுறதும் தண்ணிதான். அதுக்காக ரெண்டு ஒண்ணாயிடுமா? இவனை முதல்ல வெளி.
ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராஜு கிட்ட சொல்லி உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். அதான் சரி. இந்த குழப்பத்தை வளர விடக்கூடாது. ராஜு எங்கம்மா? நீங்க யாரு? என் பேர் சுமதி. நான் ராஜுவோட அண்ணி. அடட வாங்க. உன் பேர் என்னம்மா? பேரு தேவி. இந்த கேரேஜுக்கு முதலாளி நீ. ராஜுவுக்கு ஏய், நம்ம ராஜுவோட அண்ணி வந்திருக்காரு, வாங்கடா. வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா நீங்க எல்லாரும் அண்ணினே கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல 3 வேளையும் சோறு வேவுதுமா. அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா. நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகிறதோ, கடுமையா உழைக்கிறதோ, நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரியத்தால அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச 2 அதிர்ஷ்டம். ஒண்ணு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியோ இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு திருந்திருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய, அன்பை நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு பார்க்க தானே. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. முகத்துல ஆயிலா இருக்கு, தொடச்சுக்க. அது அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். வேலைக்கு டைம் இருக்காது. நான் வரேன். அடிக்கடி வாங்கம்மா. உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். வரேன். இப்படி ஒரு அண்ணனா? அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு அந்த ஆண்டவன் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டில் கிட்ட விட்டுடுவேன். இப்போ 2 பேர் கவலை அந்த பாட்டில் கிட்ட விட்டுடுவோம். வா. இந்தா அடி. அட சும்மா அடிப்பா. ராஜு, இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான், அம்பேல். ஆனா இருக்கவருக்கும் ஜாலியா இருக்கலாம். அடி. அந்த அண்ணன் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க? உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. கொடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்ட. உங்களை முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்டா தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல. என்னமோ தெரியல, நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம், இதுல வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ், கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அது அந்த அண்ணன் விரும்பல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அது இந்த தம்பி விரும்பல. நோ, உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? கூட பிறந்த தம்பியா? இல்லையே. கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல. கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க திருந்த போறீங்க?
எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட. என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை. காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும். நான் வரேன். சங்கர், என்ன உளற? ஏன் என்ன விட்டு போறேங்கிற? குப்பையில வாழ்ந்த இப்போ கோவில்ல குடியேற ஆசைப்படுற. இந்த தொழில் எனக்கு பிடிக்கல. மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட எனக்கு இஷ்டம் இல்லை. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? தீர்மானமாகத்தான் சொல்றேன். சங்கர், எங்கேயோ அனாதையா தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த உன்னை என் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்து ஆளாக்குனே, அந்த நன்றி கூட இல்லாம பேசுறியே. பங்களா, காரு, எஸ்டேட் இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களே, அது காரணமே இந்த சங்கர் தான். அதே மறந்துடாதீங்க. பாய் பாய். ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் ஏன் மாறினா, எதுக்கு மாறினாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நம்ம ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாது. ஓகே? பறக்குறீங்க? யார் ராஜு இதெல்ல? இந்த பக்கம் வந்துட்டு இருந்தானா? இவனுக்கு பார்த்த அதான் தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணா அண்ணா பிச்சிடு தூள் பண்ற பாருங்க. நான் பாக்குறேன். கண்ணா அண்ணா சும்மா ஜம்ப் பண்ணி ஏர்ல ஒரே கிக்கு. அம்புடுதான். ஓ கையிலுப்பா. டக்கருப்பா. அண்ணே அண்ணா அண்ணா தலை சுத்துதா? கண்ணா
அண்ணா வந்தேன். யாருன்னு அவங்களா? நண்பர்கள் நேத்து வரைக்கும், இன்னைக்கு எதிரிகள். ஏ அரசியல் மாதிரி எல்லாம் ஒரே நாள்ல உள்டா. உள்டா வா சொல்லு. ராஜு, நீங்க இங்க இருக்கீங்க. உங்களை எங்க எல்லாம் தேடுறது? என்ன ஏன் தேடுற? வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. உங்க கூட தனியா பேசுறேன்னு பார்த்தா ஆளை காணோம். இந்த பாரு, வாரத்துல 6 நாள் ஓ மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன், உன் கூடயே பேசிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால ஒரு சேஞ்சுக்காக இங்க வந்தேன். என் கூட பேசுறது உங்களுக்கு போரா இருக்கா? ஆமா. ராஜு நில்லுங்க. ஐயோ, உங்களுக்கு எதையுமே இல்ல, அன்பே இல்ல, மத்தவங்க மனசு புரிஞ்சுக்க தெரியல. தேவி, எனக்கு எல்லாம் இருக்கு. என் சொந்த ஆசைகளுக்கு இப்போ நான் இடம் கொடுக்கறது இல்ல. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. என் அண்ணியை நான் வாழ வைக்கணும். சங்கர் அண்ணன். சங்கர் சங்கர் சங்கர், எப்ப பார்த்தாலும் அவன் பெரிய சொல்றீங்க, அவன் பின்னாலேயே சுத்துறீங்க. அந்த திருட்டு பையனை இனிமே அவரை பத்தி பேசின பல்ல கழட்டிடுவேன். எங்க கழட்டுங்க பார்க்கலாம். நல்ல இட்லி மாதிரி இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத. நான் படபடன்னு பேசுவேனே தவிர மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டேன். ராஜுவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ராஜுவ காதலிக்கிறியா? ஆமா, என் மனசு அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி. தேவி, எது வேணா ரெக்கமெண்டேஷன்ல வாங்கலாமா, ஆனா காதல ரெக்கமெண்டேஷன்ல வாங்க முடியாது. ராஜு மனசுல இடம் பிடிக்கிறது ஓ சாமர்த்தியம். அவரும் என்ன நேசிக்கிறாரு. ஆனா இங்கிருந்தோ வந்த சங்கர் கிட்ட பிரியமா பழகுறதா ஏன்னு எனக்கு புரியல. அட, சங்கர் படத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாரா? தேவி, நீ நினைக்கிற மாதிரி அது சங்கர் இல்லம்மா. ராஜுவோட அண்ணன் பாலு. இப்போ ஒரு உயிரோட இல்ல. இப்பதான் புரியுது. தான் சொந்த அண்ணன் மாதிரியே சங்கர் இருக்கிறதுனாலதான் ராஜு சங்கர் கிட்ட பிரியமா பழகாரு போல இருக்கு. நான் வரேன். ஓஹோ, சங்கருக்கு புது உறவுகள் கிடைச்சிருக்கா? தம்பி, காதல், பாசம். வெரி குட். நம்ம போல உள்ளவங்களுக்கு முதல் எதிரியே இந்த பாசம் தான். அப்போ அந்த பொண்ணை தீர்த்து கட்டிடலாமா? நோ 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 நோ. சங்கரை மறுபடியும் நம்ம திட்டத்துக்கு உபயோகப்படுத்த அந்த பாச வலையையே பயன்படுத்த போறேன். சங்கர், இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வரல. நீ புத்திசாலி. உன் மேல இருக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் தகுந்த ஆதாரம் இல்லை. ஆனாலும் உன் மனசாட்சிப்படி நீ ஒரு குற்றவாளி. ஆமா சார், நான் குற்றவாளி தான். ஆனா இப்ப திருந்துட்டேன். தெரியும். உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. பம்பாயிலிருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள தங்க கட்டிகளோட கொரில்லான்னு ஒருத்தங்க தப்பிச்சு வந்திருக்கிறான். பாம்பின் கால் பாம்பரிங்கிற மாதிரி நீ நினைச்சா அவனை பிடிக்க முடியும். புது மனுஷனா வாழும் நினைக்கிற உனக்கு எங்க உதவியும் சன்மானமும் கிடைக்கும். சரி சார், நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இந்த காரியத்தை செய்றேன்.
இன்ஸ்பெக்டர் ராபர்ட், சங்கர். சங்கரன், நீங்க எனக்கு ஏதோ சன்மானம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, அது கையோட எடுத்துக்கிட்டு ராம்நகர் பேலஸ்க்கு வாங்க. உங்களுக்காக ஒரு பெரிய சன்மானம் காத்துக்கிட்டு. சங்கர் நம்மாலேயே போலீஸ்ல மாட்டி விட்டானா? டேய் சங்கர், வித்த கத்து கொடுத்தவன் கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? உன்னை என்ன செய்யறன்னு பாரு. அண்ணே, எங்களுக்கெல்லாம் வேலை இல்ல. நம்ம பக்கத்துல நவீன வசதியோட புது புது கேரேஜ் திறந்திருக்காங்க. நாம பழைய மிஷினையும் டூல்ஸையும் வச்சிருந்தா கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம கேரேஜுக்கு வருவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளே புது மிஷின்லாம் வாங்கலாம். வர வருமானம் நம்ம செலவுக்கே பத்தல, எங்க மிச்சம் பிடிக்கிறது? நம்ம கேரேஜ் மாடல்ல மாத்த ₹1,00,000 ஆகும். எங்க போறது? நான் தர்றேன். இதுல ₹2,00,000 இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு புது மிஷின்ஸ் எல்லாம் வாங்குங்க. தொழில் அமோகமா நடக்கும். இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம். இதை நாங்க கடனா வாங்குறோம். வேண்டாம் ராஜு, அதை வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட திருட்டு பணமோ. அப்ப நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா நம்ம எல்லாம் போய் கம்பி அண்ணணும். அப்படி விசாரணை வந்தா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இது நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம். உழைச்சா? எப்படிப்பட்ட உழைப்பு? கோவில் உண்டியில வந்து சேர பணம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டா எந்த உண்டியும் நிரம்பாது. நான் முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன். ஆமா கிருஷ்ணா, சங்கர் முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டார். அப்படிங்களா? என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கலாமா? வாங்கிக்கங்க. தேங்க்யூ. அதோட நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கேன். பரவாயில்லையா?
ஓ உங்க சம்மதம் என் சம்மதம். ம். அண்ணி ஐயோ என்ன இது? புது கராஜ் திறக்கிறோம், அது உங்க கையால தான் வந்து திறக்கணும். நானா? ஆமா அண்ணி, நான் பொறுப்பா இருந்ததுக்கும் அந்த கராஜ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம். அதனால நீங்க வந்து உங்க கையால அதை திறந்து வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. உங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றி அவர் ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டேன். நான் வரேன்.